எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜேஎஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக 234 தொகுதியிலையும் என் வேட்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. அவங்களோட பட்டியல் விட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த பட்டியலை உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் இருப்பாங்கன்ற அந்த பேரும் அதில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. அந்த பட்டியலையும் அதோட லிஸ்ட்டையும் இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள், கழகத் தலைவர், பெரம்பூர் மாவட்டம். சி. ஜோசப் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாரு. அடுத்து திருச்சி கிழக்கு, அதுலேயும் தமிழக வெற்றி கழகத் தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அடுத்து மூணாவது சென்னை டி நகரில் என். ஆனந்த் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தவர். புசி ஆனந்த்ன்றவர், அவர் தான் கழக பொதுச் செயலாளர். அவர் டி நகரில் நிற்கிறாரு. மயிலாப்பூரில் திரு பி. வெங்கட்ரமணன், எம்காம் எம்பிஏ, அவர் கழக பொருளாளர். அவர் மயிலாப்பூரில் நிற்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையம், அதில் திரு கே.ஏ. செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நிர்வாகக் குழு, அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்கிறாரு. வெள்ளிவாக்கம் தொகுதிக்கு ஆதவ அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். திருச்செங்கோடுக்கு டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ், எம்பிபிஎஸ், கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், அவர் நிற்கிறார் திருச்செங்கோடுக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு சிடிஆர் நிர்மல்குமார், பிஇ, எல்எல்பி, எம்இ, கழக இணை பொதுச் செயலாளர், திருப்பரங்குன்றம். குமாரபாளையத்துக்கு திருமதி சி. விஜயலட்சுமி, எம்காம், கழக துணை பொதுச் செயலாளர், அவங்க நிற்கிறாங்க குமாரபாளையத்துக்கு. திட்டக்குடிக்கு ராஜசேகர், டிஎம்இ, தலைமை நிலைய செயலாளர், அவர் நிற்கிறாரு. சைதாப்பேட்டைக்கு அருண் பிரகாசம், எம்காம், அவர் சைதாப்பேட்டைக்கு நிற்கிறாரு. வால்பாறைக்கு ஸ்ரீதரன், எழும்பூருக்கு ராஜமோகன், பிடெக், கழக துணை பொதுச் செயலாளர். லால்குடிக்கு கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், கழக நிர்வாகி. திருப்பூர் வடக்குக்கு வி. சத்யபாமா, கழக நிர்வாகி, இவங்க எக்ஸ்எம்பியாக இருந்தவங்க. திருப்பூர் வடக்குக்கு. இதுக்கு அடுத்து ஆயிரம் விளக்குக்கு பிரபாகர் நிற்கிறாரு, கழக நிர்வாகி. குளத்தூருக்கு இஎஸ் பாபு, சோழவந்தானுக்கு கருப்பையா, நான்குநேரிக்கு ரெட்டியார் நாராயணன், ஆர்கே நகருக்கு மரிய வில்சன், கும்மிடிப்பூண்டிக்கு விஜயகுமார், பொன்னேரிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், கும்மிடிப்பூண்டிக்கு விஜயகுமார், பொன்னேரிக்கு ரவி, கழக நிர்வாகி. திருத்தணிக்கு சத்தியகுமார், திருவள்ளூருக்கு அருண்குமார், பூந்தமல்லிக்கு பிரகாசம், ஆவடிக்கு ராஜேஷ்குமார், மதுரவாயில் ரேவன் சரண், அம்பத்தூருக்கு பாலகுமார், மாதவரம் விஜய் பிரகாஷ், குமார், நகருக்கு பல்லவி, ராயபுரத்துக்கு விஜய் தாமு, துறைமுகத்துக்கு அசோக் சினரா, அப்புறம் சேப்பாக்கத்துக்கு செல்வம், அண்ணா நகருக்கு ராம்குமார், விருகம்பாக்கத்துக்கு சாபரிநாதன், வேளச்சேரிக்கு குமார், சோழிங்கலூருக்கு சரவணமூர்த்தி, ஆலந்தூருக்கு ஹரிஷ், திருப்பெரும்பத்தூருக்கு தென்னரசு, பல்லவாரத்துக்கு காமாட்சி, தாம்பரத்துக்கு சரத்குமார், செங்கல்பட்டுக்கு தியாகராஜன், திருப்போரூருக்கு விஜயராஜ், செய்யூருக்கு மோகன்ராஜ், மதுராந்தகமுக்கு எழில், உத்திரமேரூருக்கு முனிரத்தினம், காஞ்சிபுரமுக்கு ரஞ்சித்குமார், அரக்கோணத்துக்கு காந்திராஜ், சோளிங்கருக்கு கபில், காட்பாடிக்கு சுதாகர், ராணிப்பேட்டைக்கு தாகிரா, ஆற்காடுக்கு விஜயமோகன், வேலூருக்கு வினோத்கண்ணன், அணைக்கட்டுக்கு வேல்முருகன், கேவி குப்பமுக்கு தென்றல்குமார், குடியாத்தத்துக்கு திருமதி சிந்து, வாணியம்பாடிக்கு சையத் ஹுராஹின், ஆம்பூருக்கு இந்தியாஸ், சோலார்பேட்டைக்கு முனிசாமி, திருப்பத்தூருக்கு திருப்பதி, ஊத்தங்கரைக்கு குமரவேல், பார்க்கூருக்கு முரளிதரன், கிருஷ்ணகிரிக்கு முகந்தன், வேப்பன்ஹரிக்கு சம்பாங்கி, ஓசூருக்கு அம்ரீஷ், கழக நிர்வாகி. அப்புறம் தவறுக்கு சுரேஷ்,
பாலக்காடுக்கு கோபி, பண்ணாங்கராமுக்கு கஜேந்திரன், தருமபுரிக்கு சிவன், பாப்பரெட்டிப்பட்டிக்கு திலகவதி, அரூருக்கு ரமேஷ், செங்கமுக்கு பாரதிதாசன், திருவண்ணாமலைக்கு அருள் ஆறுமுகம், கீழ்பெண்ணாத்தூருக்கு ராஜா, கலசப்பாக்கம் ஏழுமலை, போலூருக்கு அபிஷேக், ஆரணிக்கு வெங்கடேஷ்குமார், செய்யாறு தூசிக்கு மோகன், வந்தவாசி உதயகுமார், செஞ்சி சந்திரசேகன், மயிலம் விஜய் பிரஜனன், திண்டிவனமுக்கு சக்திவேல், வானூருக்கு சுரேஷ், விழுப்புரமுக்கு மோகன்ராஜ், விக்கிரவாண்டிக்கு விஜய் வடிவேல், திருக்கோயிலூருக்கு விஜய், பரணி பாலாஜி, உளுந்தூர்பேட்டைக்கு சுதாகர், சிவவந்தியமுக்கு அசோக்குமார், சங்கராபுரமுக்கு ஜெகதீசன், கள்ளக்குறிச்சிக்கு அருள் விக்னேஷ், கங்கவலிக்கு சுஜாதா, ஆத்தூருக்கு செல்வபாரதி, ஏற்காடுக்கு லக்ஷ்மி, ஓமலூருக்கு அதியமான், மேட்டூருக்கு செல்வம், எடப்பாடிக்கு அருண்குமார், சங்ககிரிக்கு செந்தில்குமார், சேலம் மேற்கு லக்ஷ்மணன், சேலம் வடக்கு சிவகுமார், சேலம் தெற்கு விஜய், வீரபாண்டி, பழனிவேல், ராசிபுரமுக்கு லோகேஷ் தனபால், செந்தமங்கலமுக்கு பன்முடி, அதுக்கு சந்திரசேகர், நாமக்கலுக்கு திலீப், பரமத்தி வேலூருக்கு நந்தகுமார், ஈரோடு கிழக்குக்கு விஜய் பாலாஜி, ஈரோடு மேற்குக்கு ஆனந்த் மோகன், மொட்டக்குறிச்சிக்கு சண்முகன், தாராபுரத்துக்கு வெங்கனி சித்ரா, கௌரி சித்ரா, தாராபுரம், காங்கேயம் மணி, பெருந்துறைக்கு அருணாச்சலம், பவானிக்கு பாலகிருஷ்ணன், அந்தியூருக்கு விஜய் வெங்கடேஷ், பவானி சாகருக்கு தமிழ்செல்வி, உதகமண்டலம் இப்ராஹிம், கூடலூர் தீபக் சாய்கிஷோர், குன்னூருக்கு தங்கராஜ், மேட்டூர்பாளையம் சுனில் ஆனந்த், அவினாசி கமலி, திருப்பூர் தெற்கு பாலமுருகன், பல்லடம் ராம்குமார், சூலூர் சுகுமார், கவுண்டன்பாளையமுக்கு கனிமொழி, கோவை வடக்குக்கு சம்பத்குமார், அப்புறம் தொண்டாமுத்தூருக்கு சதீஷ்ராஜி, கோவை தெற்குக்கு செந்தில்குமார், சிங்காநல்லூர் ஸ்ரீகிரி பிரசாத், கிணத்துக்கடவு விக்னேஷ், பொள்ளாச்சி ராமநாதன், உடுமலைப்பேட்டைக்கு ஜி.கே. சங்கர், மடத்துக்குளம் திருமலை, பழனிக்கு பிரவீன்குமார், ஒட்டன்சத்திரம் மோகன், ஆத்தூருக்கு கலைச்செல்வி, நீலக்கோட்டைக்கு ஐயனாறு, நத்தம்க்கு ரமேஷ், திண்டுக்கலுக்கு ராஜேஷ் ராஜா, வேடசந்தூருக்கு நாகஜோதி, அரவக்குறிச்சிக்கு கார்த்திகேயன், கரூருக்கு மதியழகன், கிருஷ்ணாபுரமுக்கு மதன், புலித்தலை பாலசுப்ரமணியம், மணப்பாறைக்கு கதிரவன், ஸ்ரீரங்கம்னு சொல்லுவோம் ரமேஷ், திருச்சி மேற்கு ராமமூர்த்தி, திருவெரும்பூர் நவல்பட்டுக்கு விஜின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர், மணச்சநல்லூருக்கு வி சரவணன், முசிறி விக்னேஷ், துறையூர் ரவிசங்கர், பெரம்பலூர் சிவகுமார், குன்னம் ரேவதி, அரியலூர் சிவகுமார். அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டமுக்கு கவிதா, விருதாச்சலமுக்கு விஜய், நெய்வேலிக்கு ஆனந்த், பன்ருட்டிக்கு மணிகண்டன், கடலூருக்கு ராஜேஷ்குமார், குறிஞ்சிப்பாடிக்கு ராஜேஷ்குமார், புவனகிரிக்கு மகாலிங்கம், சிதம்பரமுக்கு பாரி, காட்டுமன்னார் கோயில் சீனிவாசன், ஸ்ரீகாளிக்கு கோபிநாத்தன்ட்டு, மயிலாடுதுறைக்கு அருண் ரஜித், பூம்புகாருக்கு விஜயவன், நாகப்பட்டினமுக்கு சுகுமார், கீழ்வெள்ளூருக்கு செந்தில் பாண்டியன், வேதாரண்யமுக்கு ரெனால்டு, அப்புறம் திருத்துறைப்பூண்டிக்கு எஸ் பாண்டியன், மன்னார்குடிக்கு ராஜராஜன், திருவாரூருக்கு வீரமணி, நன்னிலமுக்கு பிரபாகரன், திருவிடைமதுருக்கு பிரபாகரன், கும்பகோணம் வினோத், பாபநாசத்துக்கு அசாருதீன், திருவையாருக்கு மணிகண்டன், தஞ்சாவூருக்கு விஜயசரவணன், தஞ்சாவூருக்கு விஜயசரவணன், ஒரத்தநாடுக்கு அஸ்விந்த், பட்டுக்கோட்டை மதன், பேவூராணிக்கு சந்திரகாண்டிவன், கந்தரவக்கோட்டைக்கு சுப்பிரமணியன், 182வது தொகுதிக்கு விராலிமலை, 179 முருகேசன், புதுக்கோட்டைக்கு சப்ரீப், திருமயத்துக்கு சிந்தாமணி, ஆலங்குடிக்கு துரை கந்தசாமி, அறந்தாங்கிக்கு முகமது, காரைக்குடிக்கு பிரபு டி.கே. பிரபுனா, அப்புறம் திருப்பத்தூர் சிவகங்கைக்கு சீனிவாச சேதுபதி, சிவகங்கை குழந்தை ராணி, மானாமதுரைக்கு இளங்கோவன், மேலூருக்கு மதுரை வீரன்,
மதுரை கிழக்குக்கு கார்த்திகேயன், மதுரை வடக்குக்கு கலாலன், மதுரை தெற்குக்கு ஜோபீட்டர், மதுரை மத்திய முஸ்தையா, மதுரை மேற்கு தங்கபாண்டி, திருமங்கலம் சதீஷ்குமார், உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி பாண்டி, பெரியகுளம் சபரி, பொடிநாயக்கநல்லூர் வந்து பிரகாஷ், கம்பம் தொகுதிக்கு ஜெகன், ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் கார்த்தி, சாத்தூருக்கு அஜித், சிவகாசிக்கு கீர்த்தனா, விருதுநகருக்கு செல்வம், அருப்புக்கோட்டைக்கு கார்த்திக்குமார், திருச்சூலிக்கு சமயன், பரமக்குடிக்கு கோபிராஜன், திருவாடானைக்கு ராஜு, ராமநாதபுரமுக்கு ராகுல், முதுகுளத்தூருக்கு மல்துளி, விளாத்திக்குளமுக்கு காசிராம், தூத்துக்குடிக்கு ஸ்ரீநாத், திருச்செந்தூருக்கு முருகன், ஸ்ரீவைகுண்டமுக்கு சரவணன், ஓட்டபிராமுக்கு வந்து மதன்ராஜா, கோவில்பட்டிக்கு ராமராஜன், சங்கரன் கோயிலுக்கு ராமராஜன், கோவில்பட்டிக்கு பாலசுப்ரமணியன், சங்கரன் கோயிலுக்கு ராமராஜன், அப்புறம் மாதவநல்லூருக்கு அமுதராணி, கடைநல்லூருக்கு அப்துல், தென்காசிக்கு ராஜேஷ் பிரகாஷ், ஆலங்குளமுக்கு விக்னேஷ், திருநெல்வேலிக்கு முருகன், அம்பாசமுத்திரம் ராஜகோபால், பாளையங்கோட்டை மரியஜான், ராமநாதபுரம் சதீஷ், கன்னியாகுமரி மாதவன், நாகர்கோவில் பெயின்கிங்ஸ், குளச்சல் வந்து பிரேம், பத்மநாயக்கபுரம் கிருஷ்ணகுமார், விவசாயங்கோடு வந்து எம்கேல் குமார், கிளிப்பூர் சபை. இது எல்லாமே இன்னும் கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேட்பாளர் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக வேட்பாளர்கள், நிர்வாகிகள், தோழர்கள் அனைவரும் சிறப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வெற்றி சின்னமாக விசில் சின்னத்தில் போட்டியிடணும்.